நான் கிளம்புறேன்க்கா வீட்டுக்கு. நீங்க கூட்டிட்டு வந்துலாம் விட வேண்டாம். நானே போய்க்கிறேன். எங்க வீட்டுக்கு தானே எனக்கு வழி தெரியும். நான் அங்கேயே போய்க்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லைக்கா. அவர் தான் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாருல. பரவாயில்லக்கா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சேனலையே தப்பு இருந்துட்டு போட்டோம். அவர்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க நான் எங்க வீட்டுக்கு போறேன்ட்டு. அவர் ஒன்றும் வற்புறுத்தில எங்க வீட்டுக்கு வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவருக்கு தோணுனா மட்டும் வர சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். அறிவு இருக்கா இல்லையா? இல்ல அறிவு இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். லவ் பண்ணும் போது வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணீங்கல்ல, மேரேஜ்க்கு அப்புறம் ஏன் அந்த லவ் அப்படியே குறைஞ்சு போகுது? உங்களை தான் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் அவனையும் சேர்த்து வச்சுதான் இந்த இடத்துல கேட்டிருக்கணும். இங்க நீ தானே இருக்க, அதனாலதான் உன்கிட்ட மட்டும் கேட்குறேன். இங்க பாரு அனு, எடுத்த கவுத்தன்னு முடிவெடுக்க கூடாது. முதல்ல எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்க? இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ அழுதுட்டு இருக்க, அதை சொல்லு முதல்ல. எல்லா விஷயத்தையும் எந்த சண்டை நடந்தாலும் உடனே அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போற. அங்க உன்னை என்ன மதிப்பாங்கன்னு நினைக்கிற நீ? சொல்லானோ. இங்க பாரானோ, ஆஃப்டர் மேரேஜ் நீ எப்படியெல்லாம் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கியோ அதை வச்சுதான் அஃப்கோர்ஸ் உனக்கு மரியாதை கிடைக்கும். நீ நினைக்கிற மாதிரி சும்மா சும்மா அம்மா வீட்டுக்கு போறதுனாலயோ அவங்கள நீ நல்லா தாங்கிறதுனாலயோ உனக்கு மரியாதை கிடைக்காது. நீ உன் புருஷன் கூட எப்படி வாழ்றியோ அதை வச்சுதான் உனக்கு மரியாதை கிடைக்கும். உன் புருஷன் உன்னை எப்படி நடத்துறான்னு நீ அடுத்தவங்க கிட்ட சொல்றியோ அதை வச்சுதான் உனக்கு மரியாதை கிடைக்கும். உன் மரியாதையை நீ ஏன் இப்படி குறைச்சிக்கிறானோ? அப்ப எதுவுமே சொல்லவே கூடாதாக்கா? என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் சரின்னு அப்படின்னு அமைதியாவே இருந்துடணுமா? சொல்லுங்கக்கா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். எங்க வீட்டுல எதுவுமே சொல்லவே கூடாதா? நானு உங்க தம்பி என்ன பண்ணாலும் நான் அமைதியா இருக்கணுமா? அங்கங்க எவ்வளவு பிரச்சனை நடக்குது தெரியுமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. ஆனா அவங்களே அன்னோன்யமா சந்தோஷமா தான் இருக்காங்க. அடுத்த நிமிஷம் அதை அந்த பிரச்சனையை மறந்துட்டு. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏதோ குழந்தை லாலிபப்புக்கு அடம்பிடிச்சு கீழே உழுந்து அழுற மாதிரி நீ எதுக்கு அம்மா வீட்டுக்கு போறேன்ட்டு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? இப்ப நீ அங்க போயிட்டு உட்கார்ந்த உடனே உங்க அம்மா ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா என்ன? அடுத்து 2-3 நாள் நீ அங்கேயே இருக்கன்னு வச்சுக்கோ. அடுத்த கேள்வி என்னவ தெரியுமா இருக்கும்? ஷகு ஏன் வரல? ஷகு உன்கிட்ட பேசுறாரா இல்லையா? சில்ல உங்க 2 பேருக்குள்ள சண்டையா? இந்த கேள்வி தானே கேட்பாங்க. சொல்லானோ. அப்ப அவங்களுக்கு எப்படியோ உண்மை தெரிய வருதுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா உன்னை கல்யாணம் பண்ணி இங்க கொடுத்ததுக்கு? ஏற்கனவே எந்த சண்டை வந்தாலும் ஷகுக்கு ஏன் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தனோ, இல்லைன்னா என் பொண்ணு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நீ போயிட்டு உண்மைன்னு ப்ரூஃப் பண்றதுக்காண்டி அடிக்கடிக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போற, அப்படிதானே? உங்ககிட்ட தானே கேள்வி கேட்கிறேன், சொல்லு. இங்க பாரணும், உங்க 2 பேருக்குள்ள எனக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு நடக்கலன்னா எனக்கு தெரியாது. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காம அம்மா வீட்டுக்கு போற, ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நிக்காத. உங்க 2 பேருக்கும் தனியா வீடு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கான்ல, போயிட்டாங்க இரு. சின்ன பிரச்சனை நடந்தாலும் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு நினைங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பிரிஞ்சிடணும்னு நினைச்சா அப்ப எப்படிதான் வாழ்க்கை? என் லைஃப்லலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? அதுக்காண்டி பொண்ணுங்க அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா பொறுமையா இருக்கணும்னு நான் சொல்லலை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தான் சொல்றேன். நீ ஏன் போல்டாவே இருக்க மாட்டேங்கிற? அவனோட பிரச்சனை அதுவா தான் இருக்கு. அனு ஏன் போல்டாவே இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி செந்நேரமா இப்படி அழுதுகிட்டே இருந்தா அவனும் என்னதான் பண்ணுவான்? அவனும் சொல்லி சொல்லிதான் பார்ப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல இவ இப்படிதான் அப்படின்னு வெறுத்துருவான். அதனாலதான் சொல்றேன், 2 பேரும் உங்க 2 பேருக்குள்ள விட்டு கொடுத்து வாழ பழகிக்கோங்க. சேனா உங்க 2 பேருக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஒரு வாட்டியும் நான் அவன்கிட்ட தான் போயிட்டு பேசுவேன், இந்த மாதிரி அவளை நம்ம தான் பாத்துக்கணும், நம்மளை நம்பி வந்திருக்கான்னு சொல்லி. ஆனா இந்த வாட்டி உன்கிட்ட பேசுறேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அவன் எவ்வளவு தூரம் பொறுமையா இருந்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ பண்ற எல்லா விஷயத்துக்கும் சின்ன பிள்ளை மாதிரி உடனே அழுது அழுது உட்காராதானு. நீ உனக்கு என்னதான் உனக்கு பிரச்சனை? அதை முதல்ல வாயை திறந்து சொல்லு. இல்லக்கா, நான் கோச்சுக்கிட்டுலாம் போல. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ அவர் அங்க வர மாட்டாரு. நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிதான் அவர்கிட்ட பேசினேன். அதான் எங்க 2 பேருக்குள்ள சண்டை. அதனால நானு அங்க வந்தாலும் அவருக்கு பிடிக்காது. நாங்க இப்ப இருக்க வீட்டுக்கு தனியா போய் என்னால இருக்க முடியாதுக்கா. நான் எங்க அம்மா வீட்டுல போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவர் எப்ப வீட்டுக்கு வராரோ அப்ப நாங்க அங்க போயிருவேன். இதை மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்க. வேற எதுவும் இல்ல, நான் கிளம்புறேன்க்கா. ரேஷ்மாக்கா, சின்னடா ரேஷ்மாக்கா தானே சொன்னேன், வேற எதுவுமே சொல்லலையே. ஷேங்கா ஏன் கிட்ட கோவப்படுறீங்க நீங்க? அனுக்கு என்ன பிரச்சனை? ஷேன் அழுத்துட்டு இருக்காங்க. லாலிபப் வேணுமா? வாங்கி தரியா? லாலிபப்புக்கா? சிவன் வேற ஒருத்தன். உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை? என்ன வேணும்? எதுக்கா நீங்க வந்திருக்க? சில மேரேஜுக்காண்டி. ஆமா, மேரேஜ்காண்டி லீவ் வேணும்னு தானே கேட்டுட்டு போனேன். மறுபடியும் என்ன இங்க சுத்திக்கிட்டு இருக்க? ஐயோ அக்கா இருங்கக்கா, சும்மா பேச விடாம புரிஞ்சுக்கிட்டு வீட்டு கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிறேனே. என்ன மேரேஜ் கண்டி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி போயிருந்தோம்க்கா, நானும் ஷாலினியும். முகூர்த்த கட்டி எடுத்தாச்சு. மற்றபடி எங்களுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் வேற எதுவும் செலக்ட் பண்ணல. சோ அதான் நாளைக்கு போலான்ட்டு இருக்கோம். சரி, ரகுக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் வீக் ஆஃப் வரும்லக்கா, அதை நீங்க நாளைக்கு எடுத்துட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க போலாம். அதை கூப்பிடலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். நாளைக்கு எப்படியும் சீனியர் டாக்டர் ராம்குமார் கிட்ட சொன்னா அவர் மேனேஜ் பண்ணி தரல. சரி ஓகே.
நீ ரகு கிட்ட என்னன்னு பேசிக்கோ சரியா? அப்புறம் ஒரு நிமிஷம் பேசிட்டு அப்படியே போயிடாம என்னை பார்த்துட்டு போ. என்னாச்சுக்கா இப்பவே சொல்லுங்க. டேய் இப்பெல்லாம் சொல்ல முடியாது, போயிட்டு வாடா சொல்றேன். சின்னக்கா சொல்லணும். போயிட்டு வாடா. சரிக்கா. இவ என்ன சிங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கா? இவ அழுதுகிட்டு கிடக்கா? என்ன நடந்துச்சு? செல்ல தப்பு உங்க அம்மா மேலதான்க்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அம்மா தான். நாங்க 2 பேரும் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்க மாதிரி நடக்குதோ, அப்பெல்லாம் உங்க அம்மா பிரச்சனை பண்ணணும்னு ஏதாச்சும் பிரச்சனை பண்றாங்க. அடி பாவி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா யாமா அவகிட்டே என்ன பத்தி சொல்லி கொடுப்பா? சரிடி, அவ போட்டோம் உனக்கு இருக்கு. உன்னெல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்க மாதிரி. அதுதான் நீ பேச பேச வாய் பார்த்துக்கிட்டு இருக்க பத்தியா? அதனாலதான் உனக்கு இவ்வளவு திமிரு. வாயிலே குத்து குத்துன்னு குத்தணும். புரியல, என்ன நடந்துச்சு? அது வந்துக்கா, முத்து மரிக்கு குழந்தை பிறந்துச்சுல, அப்போ ஐயோ சிவ கிட்டயா சொல்றா? சிவ ஏற்கனவே வானத்துக்கும் பூமிக்கும் குதி குதின்னு குதிப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவளதான் முடியாதம்மா சாமி. இவகிட்ட சொன்னா சமாளிக்கிறதுக்கு தாச்சேனி வேற வழியே இல்ல. உள்ள பூந்து ஆட்டத்தை கலைச்சிருங்கிறேன். அதுதான் சரி. ரேஸ்மா, நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு. எடி நான் எங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன்? இந்த சைடா வந்தேன், 2 பேரும் இதை பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ரேஸ்மான்னு கூப்பிட்டேன். ஒட்டு கேட்கறேன்னு சொல்றேன் என்ன பார்த்து. ஆமா, இல்லைன்னா மட்டும் நீ அப்படியே ஒட்டு கேட்காம தான் இருந்துருவா. வீட்டில் நானும் பாட்டியும் என்ன பேசுறோன்றதையே அப்படிதான் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ உனக்கு சொல்லவா வேணும்? என்ன எதுக்கு கூப்பிட்ட? அந்த ரோசன் அழுதுகிட்டு கிடக்கானா? பாட்டி இப்பதான் போன் பண்ணாங்க. நீ என்னன்னா இங்கன்னா ஆடி அசைஞ்சு கதை பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு அம்மா நிறுத்து. இப்பதான் நானும் போன் பேசினேன். சின்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரோஷன் தூங்கிட்டான்னு என்கிட்ட சொன்னாங்க. அச்சோ, என்ன சொல்ல? சின்னம்மா இல்லடி, அது அப்பமே போன் பண்ணாங்க. உன்னை அப்பமா வச்சு தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நீ எங்க ஒரு இடத்துல இருந்தா தானே, அதனாலதான் சொல்றதுக்காண்டி வந்தேன். மறுபடியும் அழுமாட்டான். அதுதான் வா, நேரம் வச்சு கிளம்புவோம். பிரியாவோட குழந்தையும் பார்த்தாச்சு. அவங்க மாமியார் இருக்காங்க. அதுக்கப்புறமா அதவங்க முத்து மாதிரியே இருக்காரு. இதுக்கு மேல நம்மளுக்கு இங்க என்ன வேலை? நம்ம கிளம்புவோம் வா. இங்க பாருமா, நீ கிளம்பணும்னா கிளம்பு. அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப எதுக்கு நீ வெந்நி காலில் ஊத்துன மாதிரி குதிச்சுட்டு இருக்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம ரோஷன் நான் இல்லாம பாட்டி கூட நல்லாவே இருந்திருப்பான். நீ இன்னமும் கதை சொல்றன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. உண்மை எதுன்னு தெரிய வரட்டும். சிறுக்கு ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். பக்கத்துல ஒருத்தி மாங்குன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அது யாரோ ஒருத்தினா கூட பரவாயில்ல, உன் மருமக தானே. ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணல? ஏன் அழுகுறா, எதுக்கு அழுகுறான்னு சொல்லி? நீ பாட்டு அப்படி கேஷுவலா நின்றுட்டு இருக்க. ஆமா, சொல்லாத மருமக. இவ அழுதா என்ன, சிரிச்சா எனக்கு என்ன? இவ அழுதா சிரிச்சான்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் போல. எனக்கு வேற வேலை இல்லை. அம்மா காது கேக்குதா இல்லையா? கேக்குது. ஆமா, நானு சும்மா ஒரு வார்த்தை சாதாரணமா சொன்னா கூட 1க்கு 2 சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேல நான் என்னத்த பேச இவங்க கிட்ட? அதனாலதான் நான் அமைதியா வாயை முடிக்கிட்டு இருந்துக்கிறேம்மா. எனக்கு தேவையா இதெல்லாம் சொல்லி? நான் 1க்கு 2 சொல்லி தரேன். அதை நீங்க பாத்தீங்க அப்படிதானே? சும்மா கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காது. என்கிட்ட சொல்லிட்டேன். பத்தியா நான் பாத்துக்கிட்டு அமைதியா தான் இருக்கேன். என்கிட்ட எப்படி சண்டைக்கு வரான்னு சொல்லி. ஆனா வெளியெல்லாம் சொல்றது தாட்சாயினி குடும்பக்காரி, தாட்சாயினி பேசுற விதம் சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சிப்பம் கூட என்னை பத்தி ஏதாச்சும் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பா. ஏன் சொல்லி கூட கொடுத்துருப்பா. இவ இருக்கா பாரு ஆளு, சரியான அழுவனி கண்ணி. அழுது காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைப்பா. அப்பா பாரு அழுதுகிட்டு தானே இருக்கா ஓயாம. இன்னைக்கு நேத்தா புதுசா அழுவுறா. இன்னைக்கு நேத்து புதுசா அழுதா பரவாயில்ல, வந்த நாள் வச்சு பாக்குறேன் இதே அழுத மூஞ்சி. அப்பம் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தா கேட்கலாம் தோணாது. என்னடா பிரச்சனை? ஷாண்டா முன்னாடி நின்னுக்கிட்டு பேசாம உயிரை வாங்கிட்டு இருக்க. சின்ன பரவாயில்லையே. மச்சான் அப்ப நான் வந்ததெல்லாம் பார்க்கதான் செஞ்சிருக்கான். அப்படிதானே மச்சான்? எனக்கு என்ன கண்ணு தெரியாமையா இருக்கு? கண்ணு தெரியாத கபோதியா நானு? நீ வர்றத கூட பார்க்காம இருக்கிறதுக்கு. என் கேபின்குள்ள யாரு வராங்க போறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்கேஸ் சொல்ல போனா ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது என்ன நடக்கலன்னு வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கேனெல்லாம் இல்லை. சரி ஓகே கேன ரகு சார். டேய் அவனை அடி பிச்சிருவன் சொல்லிட்டேன். என்ன பத்த பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? கேனன்ற சில்ல மச்சான், நீ தானே சொன்ன என்ன நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நான் உனக்கு கேன இல்லைன்னு சொல்லி. அப்ப இங்க நடக்கிறது உனக்கு தெரியலன்னா அப்ப நீ கேன தானே? என்னடா வளரிட்டு இருக்கேன்? சில்ல அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாதா உனக்கு? என்ன நடக்குது? அனு ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கா வெளியே உட்காந்து? என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள? சேதோ வீட்டுக்கு போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. டேய் சின்ன வயசுல இருந்து உன் கூடயே இல்லதான் ஒத்துக்கிறேன். காலேஜ் டேஸ்ல இருந்து தான் ஃப்ரெண்டு. ஆனா சொல்றேன் மச்சான், என் அளவுக்கு உனக்கு யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உன் அப்பாவும் சரி உன் அக்காவும் சரி, இவ்வளவு ஏன் கல்பனை பொண்டாட்டி கூட என் அளவுக்கு யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உன் மனசுல என்ன ஓடுது என்ன ஓடலன்ற வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன மூஞ்ச பார்த்து என்னால கண்டுபிடிச்சிட முடியாது. சின்ன பிரச்சனை சொல்லு. ஆமா சார் பெரிய ஜாதகம் எழுதிட்டு இருக்காரு, ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டேப்பாடா எனக்கு வேற வேலை இல்ல, எனக்கு வேலை இருக்கு. டேய் ரொம்ப சீன் போடாதடா. இதை விட ஹையா வேலை எல்லாம் பார்த்திருக்கேன், போதும் நிறுத்து. சொல்லு. என்னத்தடா சொல்லணும் உனக்கு? 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல.
சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இந்த பிரச்சனையெல்லாம் கன்சிடர் பண்ணாத. அவ எப்பவுமே அழுகிறது தான். எனக்கு அதை பார்த்து பார்த்து வெறுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல. இங்க பாரு மச்சான், ஒரு விஷயம் ஒரு வாட்டி நடக்குதுன்னா நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ஆனா நான் பார்த்த நாள்ல இருந்து சின்ன வரைக்கும் அந்த விஷயத்த மட்டும்தான் அவ பண்றா அப்படின்றப்போ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுவும் இல்லாம நான் 1008 வாட்டி சொல்லிட்டேன், நீ அழுதா எனக்கு பிடிக்கல, அழுகாத அழுகாதன்னு சொல்லி. ஆனா மேடம் அதை மட்டும்தான் கரெக்டா பண்ணுவாங்க. என்னை வெறுப்பேத்தி பாக்குறது இல்ல, மேடத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். டேய், அவ என்ன உனக்கு வேணும் உன காயப்படுத்துறான்னு நினைக்கிற பைத்தியக்காரா? அவ பிரச்சனை என்னன்னு கேட்டியா இல்லையா நீ? என்னடா பிரச்சனை இல்ல, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இங்க இருக்கும் போது எங்க அம்மா கூட பிரச்சனைன்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு தனியா வீடு பார்த்து அங்க கூட்டிட்டு போயிட்டு ஹாப்பியா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்னன்னா குழந்தை இல்ல அது பிரச்சனைங்கிறா. சரி ஓகேன்னு சொல்லி அதையும் கன்வின்ஸ் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்தா அவங்க அம்மாவும் எங்க அம்மாக்கும் ஏதோ வார்த்தையில சண்டை வந்துட்டான். அதனால இவன் மறுபடியும் எங்க வீட்டுக்கு போகணும்னு நின்னுட்டு இருக்கா. சரி எனக்கு புரியல. இப்ப பழி வாங்குறதுலாம் ரொம்ப முக்கியமா? இது என்ன சீரியலா இல்ல சினிமாவா? அவங்க எனக்கு இதை பண்ணிட்டாங்க, நான் மறுபடியும் அங்க போயிட்டு அதை பண்ணுவேன்ட்டு. சில வேற யார் வீடுமாச்சா? சொல்லுடா. சரி அம்மாடா அவங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிக்கிட்டு இருக்கா. சரிங்க பாரு மச்சான், அவங்க தப்பு பண்றாங்கதான், இல்லைன்னு சொல்லல. அவங்க ஏன் அப்படி பேசுறாங்கன்னு எங்களுக்குமே தெரியல. சரியா? அந்த விஷயத்த எங்களால மாத்த கூட முடியல. ஆனா இவகிட்ட பொறுமையா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்றேன், அங்க போக வேண்டாம், இங்க இருந்தா அதான் நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு. அவ என் கூட தானே வாழ வந்தா. ம் அப்ப என் கூட வாழ்ற வேலையை தானே பாக்கணும். அங்க போயிட்டு எங்க அம்மாவை பழி வாங்குற, ஆட்டுக்குட்டியை பழி வாங்குறன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா? இத பேசுனா கோவம் வருது. கோவம் வந்தோம் சின்னதா மேல குரல ஒசத்தி பேசினாலே போதும், மேடம் உட்காந்து அழுதுக்க வேண்டியது. அப்பா பாரு, அழுக 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 முடியலடா. சரி சரி கோவப்படாத. எனக்கு தலைவலி ஒரு பக்கம் தாங்க முடியல. என்னதான் பண்றதுன்னே தெரியல. மண்டையில அப்படியே சுத்திய வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. பட்டு 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 பட்டுன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும். நானும் மனுஷன் தானே, எவ்வளவு தான் போராடுறது சொல்லு. சொல்லு மச்சான், எனக்கும் வலிக்கும்ல. அவ கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கான சான்ஸ் அவ தரவே மாட்டேங்கிறா. எப்பவும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. என்னால முடியல. எங்க அப்பா அடிக்கடிக்கு வீட்டுக்கு வர மாட்டாரு. எங்க பாட்டி கேட்கும் போது இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரே பிரச்சனையா இருக்கு, அதுக்கு நான் வெளியவே இருந்துட்டு போயிருவேன்னு. ஆனா எனக்கு அப்போ புரியல, இப்பதான் புரியுது. இதுக்கு நான் ஹாஸ்பிட்டல்லே டியூட்டி பார்த்துட்டு இங்கேயே இருந்துப்போம் போல, வீட்டுக்கு போயிட்டு அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. என்னால முடியல மச்சான். இப்ப சொல்றேன், சத்தியமா சொல்றேன், கல்யாணம் மட்டும் பண்ணிடாத. டேய் 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 டேய், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த கல்யாணம் பண்ணாத, கருமாதி பண்ணாதன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, ஓங்கி வாயிலே குத்தி விடுவேன். இப்ப 2 நிமிஷம் சண்டை போடுவீங்க புருஷனும் முன்னாட்டியும், அடுத்த 10 நிமிஷத்துல சேர்ந்துப்பீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஓவரா பேசாத டேய், அடங்கு. உட்காந்து ரிசப்ஷன் கிட்ட அழுதுகிட்டு இருக்கான், தேம்பி தேம்பி ஏங்கி ஏங்கி. அதனாலதான் வந்து உங்ககிட்ட கேட்டேன், இல்லைன்னா உங்ககிட்ட கேட்டிருக்க கூட மாட்டேன். சின்னமாடா அழுதுட்டு இருக்கான். ரொம்ப. இவளை என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு போன அப்பவே சொல்லிட்டேன்டா, அதையும் கேட்க மாட்டேங்கிறா. சரி பொறுமையா போய் பேசி பாரு. பேசிக்கலாம் வீடு. ஆமா நீ எதுக்கு வந்திருக்க? அதான் உன் ஷிஃப்ட் நான் சேர்த்து பாக்குறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? டேய், சாரி எடுக்க கண்டிப்பா போயிருந்தேன்ல, இன்னைக்கு சாரி மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. அதுவும் இல்லாம செம்ம போரிங் மச்சான். என்னால தனியால முடியல. அதான் நாளைக்கு வீக் ஆஃப்ல உனக்கு உக்காக்கும். எல்லாருமே ஃபேமிலியா போயிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம். நீயும் வா சரியா? அணுகிட்டயும் நான் சொல்லிடுறேன், எல்லாருமே போவோம் ஓகேவா? இங்க பாரு, அவ வரா வரலன்றதெல்லாம் அவளுடைய விருப்பம், சென்னெல்லாம் கேட்க முடியாது. வேணும்னா நீ கேட்டுக்கோ. ஐயோ ஐயோ, நம்பிட்டேன் மச்சான், நம்பிட்டேன். நீ அவன் மேல கோவமா இருக்கன்றத நான் நம்பிட்டேன். போதுமா? போட்டான் இவனே. உன் கோவத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. இப்போ வீரப்பா உட்காந்துட்டு இருப்பேன், சின்ன இன்னொரு வாட்டி வந்து யாராச்சும் அண்ணு அழுதுட்டு இருக்கான்னு சொன்னா மறுபடியும் தப்ப தப்ப இங்க இருந்து ஓடுவேன். ஏன் செல்லமே வெள்ளமே அழுகாத அப்படின்னு அதானே. போட்டான் இவனே. மறக்காம நாளைக்கு 9 மணிக்கு வந்துரு சரியா? லொகேஷன் ஷேர் பண்றேன். சரிடா மச்சான். என்னடா? இல்ல, அது வந்து ஹாஸ்பிட்டல்ல ஷாம்குமாரை இன்வைட் பண்ணியா மேரேஜ்க்கு? சின்ன மச்சான் இன்வைட் பண்ணல. ஏன்டா? இன்வைட் பண்ணாத. ஏன்டா? நான் ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். இன்னும் 1 வீக் இருக்குல்ல, அதான். இல்ல இன்வைட் பண்ணாத. ஒரு பிளான் இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சின்ன பிளான் மச்சான். இல்ல, நேத்து மதியம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கேட்டேன், அக்கா கேட்டா மேரேஜ்க்கு நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இன்வைட் பண்ணல, சோ வரமாட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அக்காவே தான் இன்வைட் பண்ணியிருக்கான். அவரும் வரன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதான் சரியா? ஓகேவா? நீ இன்வைட் பண்ணாத. அவர்தான் வரட்டும். அதுக்கப்புறமா அங்க வச்சு ஃபேமிலி மூலியமா ஏதாச்சும் மூவ் பண்ண முடியுதான்னு பாப்போம். டேய், சரியாச்சும் பண்ணி தொலைச்சிடாதடா, அக்கா கோவப்பட போறாங்க.
சேச்சே, அந்த சீன்லாம் இங்க இல்ல. அவளுக்கு அவரை பிடிச்சிருக்கு. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தயங்குறான் அவ்வளவுதான். மத்தபடி பிடிக்காமலாம் இல்ல. அதுவும் இல்லாம பிடிச்சதுனாலதான் அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல அன்வான்டா வேற எந்த டாக்டர்ஸ் கிட்டயும் இந்த மாதிரி நின்னு பேசி நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அவளுக்கு பிடிச்சிருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன். மூவ் பண்ணுவோம், நாளைக்கு பார்ப்போம். மேபி நாளைக்கு துணி கடைக்கு வந்தா கூட ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற ஆமா. ஆனா எப்படி கூப்பிடுறது? சரி, ஓகே, வேண்டாம், விட்டுரு. துணி கடைக்கெல்லாம் வேண்டாம், நம்ம மேரேஜ்லயே பாத்துக்கலாம். சரி, ஓகேடா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், சிப்ப என்னடா? இல்ல, அது வந்து இன்னும் அழுதுட்டே இருக்காவ. கேவலமா இருக்கு, பல்ல கட்டாத. இல்ல மச்சான், இங்க ஒருத்தர் இருந்தா பத்துக்கோ, அனுவ பத்தி எனக்கு அக்கறை இல்ல. அவ எப்படி நான் போகட்டும், யார் நான் என்ன வேணா பண்ணட்டும், அப்படி இப்படின்னு சொன்னான். இப்ப என்னன்னா சின்னமா அழுகுறா அப்படின்னு கேக்குறேன். உனக்கு என்ன மச்சான்? அவ என்ன பண்ணா உனக்கு என்ன? டேய், என் பொண்டாட்டிட்டு அவ போய்த்திக்கிறான். அப்போ மச்சானுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆமாடா, கஷ்டமா இருக்காது, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா நீ இருக்கு பாரு. ரேஷ்மக்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம உங்க அம்மா வர நின்னுட்டு இருந்தாங்க வரும்போது. அம்மாவா? ஆமா, அவங்க 2 பேரும் பாத்துப்பாங்க. நீ ஏன் கவலைப்படுற? வீடு. டேய், சரிடா, நான் வரேன். சிவன் எப்படி ஓடுறான்? பத்தியா நான் பாத்துக்கிட்டு அமைதியா தான் இருக்கேன். என்கிட்ட எப்படி சண்டைக்கு வரான்னு சொல்லி. ஆனா வெளியெல்லாம் சொல்றது தாட்சாயினி குடும்பக்காரி, தாட்சாயினி பேசுற விதம் சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சிப்பம் கூட என்னை பத்தி ஏதாச்சும் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பா. ஏன் சொல்லி கூட கொடுத்துருப்பா. இவ இருக்கா பாரு ஆளு, சரியான அழுவனி கண்ணி. அழுது அழுது காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைப்பா. அப்பா பாரு அழுதுகிட்டு தானே இருக்கா ஓயாம. இன்னைக்கு நேத்த புதுசா அழுவுறா. இன்னைக்கு நேத்து புதுசா அழுதா பரவாயில்ல, வந்த நாள் வச்சு பாக்குறேன் இதே அழுத மூஞ்சி. அப்பம் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தா கேட்கலாம் தோணாது. நீங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. உங்களாலதான் என்ன பிரச்சனையும். உங்களை பார்க்க எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்டாச்சும் அத்தன்ற மரியாதையாச்சும் இருந்துச்சு, ரகுவோட அம்மா எனக்கு மாமியார்னு சொல்லி. ஆனா இப்ப உங்களை பார்த்தாலே ரொம்ப கேவலமா தோணுது. அக்கா, நீங்க கேட்டீங்களாக்கா சின்ன பிரச்சனைன்னு சொல்லி? சிவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஐயோ, செல்ல உண்மை சொல்லிடுவா போலீவ. ஏய் சென்னம்மா, ரேஷ்மா, கொஞ்சம் கூட பெரியவங்கன்ற மரியாதையே இல்லாம அப்படி பேசுறா. எப்படி பேசுறா? அவன் என்னமோ கரெக்டா தான் பேசுறா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவன் அப்பவுமே உன்னை பத்தி ஏதோ சொல்ல வந்தா. நடுவுல நீ தான் வந்து அதையும் இதையும் பேசி இங்கிருந்து என்ன விரட்டுறதுக்கு பார்த்த. இப்ப மறுபடியும் ஏதோ சொல்றா, நீ மறுபடியும் எதையோ பேசுற. அமைதியா இரு. அவ சொல்ற வரைக்கும் நீ வாயே திறக்க கூடாது, புரிஞ்சுச்சா? ரேஷ்மா அமைதியா இருமா. என்ன நடந்துச்சனோ? ரேஷ்மா, அவ பொய்க்கு மேல பொய் 1க்கு 2 சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீயும் அவ பேச்ச கேட்டு ஆடாத சொல்லிட்டேன். சாரு, நான் 1க்கு 2 சொல்லி தரேனா? உங்களை பத்தி எங்க உங்க பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லிடுவணும்னு சொல்லிட்டு நடுவுல பேசி என்னத்தையும் இது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க அமைதியா இருங்க. உங்க மேல தப்பு இல்ல, ஷார் மேல தப்பு தானே சொல்றீங்க. அவங்க கிட்ட சொல்லுவோம், ஷார் மேல தப்பு இல்லன்னு அவங்க சொல்லட்டும். நீங்க கேக்குறீங்களாக்கா ஷகுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி? சிவங்க தாங்க பிரச்சனை. நானும் எங்க அம்மா வாசிய குழந்தைய பாக்கலான்ட்டு போனோம். ஆனா சிவன் அந்த இடத்துல வச்சு என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமாக்கா? என்ன சொன்னேன்? எதுவும் சொல்லலையே. அப்புறமா குழந்தை பாருங்கன்னு சொன்னேன். குழந்தைக்கு ஏதோ மூச்சு திணறல்னு சொன்னாங்க. வேற என்ன சொன்னேன்? நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருங்க. இதுக்கு மேல வேற ஏதாச்சும் பேசுனீங்கன்னு வச்சுக்கோ, மரியாதை இருக்காது. அட கடவுள, என்ன பேச்சு பேசுறா ரேஷ்மா? நீ சொல்லணும் என்ன நடந்துச்சு. குழந்தைய நாங்க பார்க்க போக கூடாதாக்கா. நான் குழந்தைய இழந்தவளாம். ஒரு குழந்தைய கூட எனக்கு பெத்துக்க தகுதி இல்லையா. எங்க அம்மா புருஷனை இழந்தவங்களாம். அவங்க குழந்தைய போய் பார்த்தா அவங்க குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமா. இந்த மாதிரி சொல்லி எவ்வளவு காயப்படுத்தி அனுப்புனாங்க தெரியுமாக்கா எங்க அம்மாவை. அங்க நிக்க கூட முடியாம எங்க அம்மா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. இவங்க வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்றாங்க? அவங்க பையனை நான் பிரிச்சுட்டேன் தானே சொல்றாங்க. அதான்க்கா, அவங்க பையனோட மறுபடியும் நான் அங்கேயே வரேன்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னேன். அங்கதான் போகணும்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டேன். அதனாலதான் அவரு என் கிட்ட கோவப்பட்டாரு. இவ்வளவு பிரச்சனையும். இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி இவங்க மட்டும்தான். இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்ததுல இருந்து நீங்களே நோட் பண்ணி பாருங்கக்கா, எவ்வளவு பிரச்சனை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஐயோ ரேஷ்மா, அவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத ரேஷ்மா. அவ பொய்க்கு மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா சாரி, நான் பொய்க்கு மேல போய் சொல்றேனா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. எப்படி வாய் கொசாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, அந்த இடத்துல நான் போய் சொல்றேன், எங்க அம்மா போய் சொல்றாங்க. 2 பேருமே போய் சொல்றதாவே இருக்கட்டும். பாட்டி ஆனா போய் சொல்ல மாட்டாங்கல்ல. பாட்டி உண்மையா தானே சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாட்டியும் இருந்தாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரகு வந்தாரு. அவருக்கு நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையே தெரியுமே தவிர அவருக்கு முன்னாடியே தெரியாது. அதனால ரகுவை கேட்க வேண்டாம், எங்க அம்மாவை கேட்க வேண்டாம், பாட்டியை கேட்கலாம்ல. அப்ப உண்மை தெரிஞ்சிடும்ல. ஐயோ கடவுளே, இப்படி கோத்து விட்டுட்டால. சிவ வர முறைக்கிறாள. சும்மாவே ஜிங்கு ஜிங்குன்னு குதிப்பா. இதுல சலங்கைய வர கட்டி விட்டுருக்கா. இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறான்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஷீராப்பா அப்படியே மூஞ்ச வச்சுக்கோ. தாட்சாயினி கொஞ்சம் பாவமா இருந்தா சரி மிதிச்சிருவாளுங்க 2 பேரும். பின்னாடி நின்னுக்கிட்டு எப்படியெல்லாம் சொல்லித்தரா. சிவெல்லாம் இருக்காளே, சும்மா சிவளை பார்க்க பத்துக்கிட்டு தான் வருது. சிவ வாரம் முறைக்கிறா. என்ன சொல்லன்னு தெரிய மாட்டேங்குதே.